Hello everyone, welcome to my class. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது a quiz on Quintilian and Dante. இது வந்து it is topic 2 in unit 9 of TRB UG syllabus. So இன்னைக்கு பார்க்க போறது second episode. இன்னும் already first partல நம்ம we have seen Horace and Longinus. So இன்னைக்கு part 2ல we are going to look at Quintilian and Dante. So before we enter into the class, a kind request. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Dante was a Danish poet, writer and philosopher. So எந்த கண்ட்ரி சேர்ந்தவன் பார்த்துக்கலாம். Italian. He is an Italian poet, writer and philosopher. He was born in the year, ரொம்ப கிளாசிக் poetலாம் சொல்ல முடியாது. ஸோ நம்ம 13th century வந்துட்டார். 1265 இதுதான் வந்து அவரோட பர்த் இயர். 1265 தான் பிறந்திருக்கிறார். வேர் வாஸ் ஹி born? Okay, he was born in Florence. Florence அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இட்டலியில இருக்குது. ஓகே, அப்போ வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் ஃப்ளோரன்ஸ்னு இருந்தது. இப்போ இட்டலியோட சேர்ந்த ஒரு பகுதி ஃப்ளோரன்ஸ். இதுதான் அவரோட பிறந்த ஊர். The dash describes Dante's journey through hell, purgatory and paradise. அவரோட ஃபேமஸான எபிக் போயம் வந்து டிவைன் காமெடி. அதில் வந்து அவர் ஹெல்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஜேர்னியை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. இட் டிஸ்கிரைப்ஸ் Dante's journey through hell, purgatory and paradise. ஸோ எந்த ஒர்க்கை அதை டிஸ்கஸ் பண்ணுறதுன்னா டிவைன் காமெடி. ஓகே, so it describes Dante's journey through hell, purgatory and paradise. The dash is a collection of lyric poems with commentary in prose. Prose and poetry ஓட இருக்கக்கூடிய ஒரு poem collection எது அப்படின்னு சொன்னா நியூ லைஃப் ஆர் லா வைட்டா நுவோவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்க ஒரு ஃபேமஸான ஒர்க். இப்போ டிவைன் காமெடி ஒரு நம்ம தாத்தேயோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். டிவைன் காமெடி இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க். அந்த அதர் இஸ் நியூ லைஃப். ஓகே, அதில் வந்து அதோட இட்டாலியன் நேம் பாருங்க, லா வைட்டா நுவோவா. ஹிஸ் டிவைன் காமெடி வாஸ் லேட்டர் கிறிஸ்டன் டிவைனா பை கியோவானி பொக்காஷியோ. ஆக்சுவலாக இதுக்கு அவர் டிவைன் காமெடிக்கு அவர் கொடுத்துருக்கிற பேர் வந்து காமெடியா. டிவைன் காமெடிங்கிறது இங்கிலீஷில். ஸோ இவர் தாத்தே எழுதினப்போ இட் வாஸ் கால்ட் அஸ் காமெடியா. இதை வந்து டிவினா அப்படின்னு சொல்லி யாரு கூப்பிடுறான்னா கியோவானி பொக்காஷியோ வந்து அதுக்கு பேர் வைக்கிறாரு. Who wrote the Divine Comedy? Dante Alighieri. அவரோட ஃபுல் நேம் பாருங்க, Dante Alighieri. Das is the original name of Divine Comedy. Commedia. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டிவைன் காமெடி அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் டிவைன் காமெடின்னு சொல்கிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்த நேம் வந்து காமெடியா தான். ஒரிஜினல் டைட்டில் காமெடியா. ஓகே, பொக்காஷியோ வந்து அதை எப்படி கூப்பிடுறாரு? கியோவானி பொக்காஷியோ வந்து டிவினா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஓகேங்களா, டிவினான்ற பேர் கொடுக்கறது பொக்காஷியோ. ஓகே, ஸோ டிவைன் காமெடி அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த தாந்தே அலிகியரியோட ஒர்க்கை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். The Divine Comedyங்கிறது என்னது? It is a long narrative poem, epic poem. Dante's original version of Divine Comedy was written in Italian. Italian languageல தான் இது ஆரம்பத்தில் அவர் ஒரிஜினல் வெர்ஷன் இட்டாலியன்ல தான் இருக்கு. Dante is known for establishing the use of the dash in literature at a time when most poetry was written in Latin. அதாவது வெர்னாகுலர் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அதாவது அந்த ஊரில் நேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லாங்குவேஜை மதர் டங் சொல்லுவோம், அந்த லாங்குவேஜை தான் வந்து லிட்ரேச்சருக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. அதை ஃபஸ்ட்டு டைம் அவர் யூஸ் பண்ணவன் கூட நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, அதிகமாக இந்த மாதிரி கிரேட் ரைட்டர்ஸ் எல்லாம் லாட்டின் கிரீக்லன்னு எழுதுகிறப்போ அவர் லோக்கல் லாங்குவேஜில் எழுதுறாரு. அதுதான் வெர்னாகுலர் லாங்குவேஜ். ஹி வாஸ் known for establishing the use of the vernacular in literature. Okay. So,
The next question is Dante's dash was one of the first scholarly defenses of the vernacular. ஓகே, அப்போ அவரோட வர்னாக்குலர் லாங்குவேஜில் அவரோட நேட்டிவ் டங்கில் அவர் எழுதின ஃபர்ஸ்ட் ஸ்காலர்லி டிஃபென்ஸ், ஃபஸ்ட்டு ஒர்க், பெரிய ஒர்க் அப்படின்னு சொன்னால் டிஃபென்சிவாக, அதாவது ஒரு விஷயத்தை பற்றி டிஃபென்ஸோடு எழுதுறது, அதாவது டிஃபென்ஸ்னா ஆர்கியூமெண்ட் சேக்கா அதை சப்போர்ட் பண்ணி எழுதுறது தான் டிஃபென்சிவ். ஓகே, ஸோ இங்கே வந்து டி வல்காரி எலக்வென்ஷியா ஆன் எலக்வன்ஸ் இன் த வெர்னாக்குலர் அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். அதாவது வெர்னாக்குலர் லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எழுதியிருக்கிறாரு, அதை டிஃபெண்ட் பண்ணி எழுதியிருக்காரு இன் டி வல்காரி எலக்வென்ஷியா. His use of dash for the works, for the works such as the New Life and Divine Comedy helped establish the modern day standard Italian language. So Florentine dialect, அவர் எந்த dialect யூஸ் பண்ணி எழுதுறாரு? vernacular language. ஓகே, அவரோட vernacular language என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Florentine dialect. வெர்னாக்குலர் லாங்குவேஜ்னா அவங்க பேசுகிற பாஷை, அவங்க ஏரியாவில் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுதான் அந்த ஏரியாக்கான லாங்குவேஜ், நேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லலாம். அதுதான் என்ன சொல்கிறோம், வெர்னாக்குலர் டங்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவரோட வெர்னாக்குலர் டங் எது அப்படின்னு சொன்னால் ஃப்ளோரண்டைன் டயலக்ட். ஃப்ளோரண்டைன்றது அவர் பிறந்த ஊர், அவங்க ஊர் பக்கமாக அவங்க பேசின லாங்குவேஜை தான் அவர் எழுதுறார். Okay, அதான் his use of Florentine dialect for the works such as the New Life and Divine Comedy helped establish the modern day standardized Italian language. அப்போ Florentine language அதிகமா இட்டாலியன் லாங்குவேஜில் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. தாந்தே யூஸ் பண்ணதுனாலயே அவர் ஊர் டயலக்ட் என்ன ஆயிடுச்சு, இட்டாலியன் லாங்குவேஜில் ஒரு பிரதான இடத்தை பிடிச்சிருச்சு. அந்த இன்னைக்கு இருக்க இட்டாலியன் லாங்குவேஜே இவர் லாங்குவேஜ் மாதிரி தான் அறியப்படுது. Dante's Divine Comedy is divided into dash major divisions, 3 major divisions. So, hell first the inferno-ல ஒன்று போவார், purgatory, paradise-ன்னு சொல்லிட்டு 3 இதில் போவார். Okay, what does Dante advocate in his De Vulgari Eloquentia? ஸோ இந்த ஒர்க்கில் அவர் எந்த விஷயத்தை வந்து அட்வொகேட் பண்ணுறாரு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னது, ரைட்டிங் இன் வெர்னாக்குலர் ஆர் நேட்டிவ் டங், அதாவது வெர்னாக்குலர் லாங்குவேஜில் எழுதுங்க அப்படிங்கிறது தான் அவரோட அதை தான் அட்வொகேட் பண்ணுறாரு, ப்ரொபகேட் பண்ணுறாரு, அதை தான் சொல்கிறாரு. என்னது, உங்களோட நேட்டிவ் டங்கில் எழுதுங்க, உங்களோட லாங்குவேஜில் எழுதுங்க, நீங்கள் பேசுகிற லாங்குவேஜில் எழுதுங்க, வெர்னாக்குலர் லாங்குவேஜில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு. டு தாந்தே வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரைம் இன் அ போம்? ரைம் வந்து என்ன பண்ணுது, ஒரு போமில் வந்து ரைமோட வேலை என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இட் என்ஹான்சஸ் பியூட்டி அண்ட் மெமரபிலிட்டி. போயம்க்கு அழகு சேர்க்கும், அது வந்து அதனால என்ன ஒரு ரிதமிக்காக இருந்தால் மெமரி பவரில் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ இட் என்ஹான்சஸ் பியூட்டி அண்ட் மெமரபிலிட்டி அப்படின்னு சொல்கிறார். டாசஸ் டு அ போயட் வாட் அ ஹார்சஸ் டு அ சோல்ஜர் சேஸ் தாந்தே. தாந்தே என்ன சொல்கிறாரு, டாசஸ் டு அ போயட், அதாவது ஸ்பீச்சஸ் டு அ போயட்னு சொல்கிறாரு. பேச்சு, ஒரு போயட்டுக்கு பேச்சுங்கிறது ஒரு சோல்ஜருக்கு, ஒரு வீரனுக்கு குதிரையை போன்றது. அது மூலமாக தானே, குதிரை மூலமாக தான் ஒரு சோல்ஜர் வந்து சவாரி செய்கிறான், தனக்கான விஷயத்தை அடைகிறான். அது மாதிரி பேச்சு மூலமாக தான் ஒரு போயட் தான் விரும்பின காரியத்தை சாதிக்க முடியும்னு சொல்கிறார். அடுத்ததான் நம்ம குவிண்டிலியன் வந்துட்டோம். குவிண்டிலியன் இஸ் அ டேஷ் கிரிட்டிக், ரோமன் கிரிட்டிக். Dash is his full name. Dashes his full name Marcus Fabius Quintilianus. இதுதான் அவரோட full name. Okay, see, Marcus Fabius Quintilianus. சரி, இவரோட ஃபேமஸ் ஒர்க், இப்போ நம்ம டிவைன் காமெடி பார்த்தோம், ஒரு 3 ஒர்க்ஸ் பார்த்தோம். நம்ம தாந்தேக்கு 3 ஒர்க்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம். இவரோட ஃபேமஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷியோ ஒரேட்டோரியோ. When was Quintilian born? 35 AD. இது வந்து கிளாசிக்கல் ரைட்டர் அவர். ஓகே, வேர் வாஸ் ஹி பார்ன்? ஹிஸ்பானியா, ரோமன் ரிப்பப்ளிக்ல பிறந்திருக்கிறார். ரோமன் ரிப்பப்ளிக் சார்ந்த ஹிஸ்பானியான்ற ஊர்ல தான் குவிண்டிலியன் பிறந்தார். வென் டிட் ஹி டை? இன் 100 AD. இன்ஸ்டிடியூஷியோ ஒரேட்டரியோ வாஸ் ரிட்டன் இன் டேஷ் லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கு? லாட்டின். நம்ம தாந்தேவோட லாங்குவேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளோரன்ஸில் பேசுகிற அந்த டயலக்டில் தான் எழுதியிருப்பார். ஓகே,
Italian dialect. Institutio Oratorio is a famous work on பேர்லயே தெரியும் பாருங்க ஒரேட்டோரியோன்னு வந்திருக்கும். ரெட்டரிக் அதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரேட்டோரியல் ஸ்கில்ஸ் பேச்சு திறமையை பற்றி தான் பேசியிருப்பாரு. இன்ஸ்டிடியூஷியோ ஒரேட்டோரியோ பேச்சு எங்கே போய் பேசுவாங்க, பப்ளிக்கில் பேசுகிற பேச்சுக்களை பற்றி தான் பேசியிருப்பார். இன்ஸ்டிடியூஷியோ ஒரேட்டோரியோ அப்படிங்கிறது இட் இஸ் அ ஒர்க் ஆன் ரெட்டரிக். He was the first teacher of Rome to receive state salary to teach Latin rhetoric. ஸோ இவர் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டீச்சராக சர்வ் பண்ணியிருக்கிறாரு, சேலரி வாங்கிட்டு. ஓகே, கவர்மெண்ட் டீச்சராக எந்த சப்ஜெக்டுக்குன்னா லாட்டின் ரெட்டரிக். Quintilian divided his work Institutio Oratorio. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை எத்தனை புக்ஸாக பிரிச்சிருக்காரு தெரியுமா? 12 புக்ஸாக பிரிச்சிருக்கிறாரு குவிண்டிலியன். அடுத்ததா his book Institutio Oratorio was published. When was it published? It was published posthumously. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் ஆச்சு. போஸ்துமஸ் அப்படின்னா ஒருத்தரோட இறப்பிற்கு பின் அர்த்தம். அப்போ இன்ஸ்டிடியூஷியோ ஒரேட்டோரியோன்ற புக்கு வந்து குவிண்டிலியன் இறந்ததுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் ஆச்சு. He talks about dash traditional departments of rhetoric. ரெட்டரிக்ல எத்தனை விஷயம், எத்தனை எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. In book 12 he discusses about and dash. புக் 12ல அவர் எதை பத்தி பேசுறாருன்னா ஐடியல் ஆரேட்டர் இன் ஆக்ஷன். இப்போ அந்த 12th புக்ல தான் ஒரு ஐடியல் ஆரேட்டர், ஒரு ஆரேட்டர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 12th புக்ல டிஸ்கஸ் பண்றாரு. சரி, ஃபர்ஸ்ட் புக்ல இதை டிஸ்கஸ் பண்ணுது. ஹிஸ் ஃபர்ஸ்ட் புக் டீல்ஸ் வித் ஸ்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷனோட அந்த படிகளை பத்தி பேசுது. முதல் படி, இரண்டாம் படி எல்லாம் பேசிட்டு இருக்கு. ஓகே, இந்த ப்ரிஃபேஸ் டு புக் டேஷ் இது எப்போ எழுதப்பட்டதுன்னு பாருங்க. இன்னைக்கு எஜுகேஷன் பற்றியெல்லாம் நம்ம பேசல. இது 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே இட்டலியில், ரைட், இட்டலியில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரைட், ஹி வாஸ் பார்ன் இன் ரோம், சாரி ரோமில். ஓகே, ரோமில் இருந்த அவரோட இதுதான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அப்போ ரோமன் எஜுகேஷன் எப்போ 2000 இயர்ஸ் பிஃபோர் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் தான் பேசுறாரு. இந்த ப்ரிஃபேஸ் டு புக் 6 த டெத் ஆஃப் குவிண்டிலியன் சன் இஸ் மென்ஷன். ஸோ ஒரு புக்கோட முன்னுரையில் அந்த 12 புக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இன்ஸ்டிடியூஷியோ ஒரேட்டோரியோவில் 12 புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதில் 12th புக்கில் ஐடியல் ஆரேட்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் புக்கில் ஸ்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். எந்த புக்கில் வந்து அவரோட பையனோட இறப்பை பற்றி மென்ஷன் ஆகிருக்கு, அதுலேயும் ப்ரிஃபேஸில் உள்ள இல்லை, ப்ரிஃபேஸில் முன்னுரையில் அவரோட பையனோட இறப்பை பற்றி மென்ஷன் ஆகிருக்கு. எந்த புக்கில் தெரியுமா? 6th புக்கில். The great orator as good man is discussed in book 12. ஒரு நல்ல ஆரேட்டர் ஒரு நல்ல மனுஷனா இருப்பான்னு சொல்றாரு. அது வந்து புக் 12ல சொல்லப்படுது. Which book speaks about teacher pupil relationship? ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பை பற்றி எந்த புக்கில் பேசப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் புக்குன்னு சொன்னோம். டீச்சர் பியூப்பிளுக்கான ரிலேஷன்ஷிப் பற்றி புக் 2ல பேசியிருக்காரு. வாட் இஸ் ப்ரோ ஜிம்னாஸ்மாட்டா இன் இன்ஸ்டிடியூஷியோ ஒரேட்டோரியோ. ஸோ இந்த புக்கில் வந்து இந்த இப்படி ஒரு டேர்ம் வருது. என்ன டேர்ம் பாருங்க, ப்ரோ ஜிம்னாஸ்மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம். இதுக்கு என்ன அர்த்தம்னா எலிமெண்ட்ரி ரெட்டாரிக்கல் எக்ஸசைசஸ். ஆரம்ப நிலையில ஒரு பேச்சு திறமை வரணும்னா ஆரம்ப நிலையில என்னென்ன பயிற்சிகள் வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இன் ஹிஸ் ப்ரோ ஜிம்னாஸ்மாட்டா. ஓகே, இன்ஸ்டிடியூஷியோ ஒரேட்டோரியோவில் எலிமெண்ட்ரி ரெட்டாரிக்கல் எக்ஸசைஸ் தான் என்ன சொல்லியிருக்காரு, போர் ஜிம்னாஸ்மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. Language of prose for Quintilian is the language of daily life. எந்த ப்ரோஸ் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் எழுதணும்? டெய்லி லைஃப் லாங்குவேஜில் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காரு. லாங்குவேஜ் ஆஃப் டேஷ் கண்டெய்ன்ஸ் மெனி இர்ரெகுலாரிட்டிஸ் சேஸ் குவிண்டிலியன். ஒரு யாரோட சரி எந்த டெய்லி லைஃப் லாங்குவேஜ் எழுதணும் அப்படின்னா எஜுகேட்டட் மேனோட லாங்குவேஜை தான் சொல்லியிருப்பார். காமன் மேன் மாசஸோட லாங்குவேஜ் எல்லாம் எழுதக்கூடாது. படிக்காதவங்க லாங்குவேஜை சொல்லலை அவர், படித்தவங்களோட டெய்லி லைஃப் லாங்குவேஜை தான் ப்ரோஸில் யூஸ் பண்ண சொல்லியிருப்பார். Okay, so these are some of the questions related to Quintilian and Dante. Okay, I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.